பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான ரா. செழியன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, முழு விவரங்கள் என்ன? தமிழ் சினிமாவில் முன்னணி ஒளிப்பதிவாளராக இருந்து வந்த செழியன் இன்று காலை 5 மணி அளவில் உயிரிழந்ததாக ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அது குறிப்பாக அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் கூறப்படுகிறது. செழியன் என்பவர் தமிழ்நாட்டின் சிவகங்கையில் பிறந்த முன்னணி ஒளிப்பதிவாளர், அதே போல தேசிய விருது பெற்ற இயக்குனர் என பன்முக திறமை கொண்ட செழியன் அவர்கள் உயிரிழந்தது தமிழ் சினிமாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எழுத்தாளர் மற்றும் கவிஞர் என பன்முக திறமை கொண்டவர், கட்டட பொறியாளராகவும் அவருடைய படிப்பை முடித்தவர். இவருடைய ஒளிப்பதிவு தொடக்கம் என்பது பி.சி. ஸ்ரீராமிடம் உதவியாளராக தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கி இருக்கிறார். முதலாக பாலாஜி சக்திவேல் இயக்கிய கல்லூரி திரைப்படத்தின் மூலமாக தான் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாகிறார். அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி, தாரை தப்பட்டை, ஜோக்கர், கொன்றால் பாவம் உள்ளிட்ட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதே போல டூலெட் என்ற படத்தை இயக்கினார். இந்த படம் 65வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது. அதே போல மிலன் சர்வதேச திரைப்பட விருதுகளில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதுமை பெற்றிருந்தார். அப்துல் கலாம் மற்றும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகியோரை பற்றி ஆவணை படங்களையும் தயாரித்திருக்கிறார். அதே போல ஆனந்த விகடன் இதழில் உலக திரைப்படங்கள் குறித்த இவர் எழுதிய தொடர் பின்னர் உலக சினிமா என்ற புத்தகமாக தொகுப்பாக வெளியானது. இது தவிர கார்மோனியம் என்ற சிறுகதையை கதா விருதும் பெற்றுள்ளார். இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு ஒளிப்பதிவாளர் தற்பொழுது உயிரிழந்திருப்பது என்பது தமிழ் சினிமாவிற்கு, குறிப்பாக அவருடைய ஒளிப்பதிவாளருடைய துறைக்கு பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய இரங்கலுக்கு தொடர்ந்து திரை பிரபலங்கள் அந்த இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். தமிழ் சினிமாவில் அறிவுசார் ஒளிப்பதிவாளர்களில் முக்கியமானவராக கருதப்பட்டவர். சம்பள விஷயத்தில் கூட கலராக இருக்க மாட்டார். பல படங்களுக்கு சம்பளமே வாங்காமலேயே நடித்திருக்கிறார் என்றுமே ஒரு தகவல் சினிமா வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.